Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வணக்கம். 30 கோடி மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் சிந்து நதியை தடுத்து நிறுத்தும் முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடும் தாக்குதலுக்கான பதிலடியாக இந்திய ஒன்றியத்தை ஆளும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு சிந்து நதியை தடுத்து நிறுத்தி அப்பாவி பாகிஸ்தான் மக்களை தண்டிப்பது சிறிதும் நியாயமற்ற செயலாகும் என பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவான கருத்தினை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பகல்காமில் அப்பாவி மக்களை தாக்கிய பயங்கரவாதிகள் எப்படி இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்களோ அதுபோல தங்களை உயிரை பணயம் வைத்து சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகளிடமிருந்து காப்பாற்றிய உள்ளூர் காஷ்மீர் மக்களும் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்திய மக்களை கொன்றது பயங்கரவாதிகள் தவிர பாகிஸ்தானை சேர்ந்த எளிய மக்கள் இல்லை. பயங்கரவாதிகளின் கோழைத்தனமான கொடூர தாக்குதலுக்கு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் மீது பலி போடுவதோ குறிப்பிட்ட மக்களை பலி கொடுப்பதோ ஒருபோதும் மரமாகாது. அவற்றை விடுத்து 30 கோடி மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் குடிநீரை அவர்களின் உணவு தேவையை நிறைவு செய்யும் விவசாய பாசன நீரை தடுப்பது எவ்வகையில் நியாயமாகும் என கோரி பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவான கருத்தினை தற்பொழுது சீமான் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சீமான் அவர்கள் தற்பொழுது பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவான கருத்தினை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக இது குறித்து என்ன எதிர்வினை ஆற்ற இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.